பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுதும் இவாஞ்சல் என்ற இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நாம் மன்னிப்பை குறித்து தியானிக்க இருக்கிறோம். மன்னிப்பு என்பது என்ன? ஒருவர் செய்த பாவங்களை மறந்து விடுவதே மன்னிப்பு என்பதாகும். மன்னிப்பு என்பது எதிராளியின் மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்ளுதல். நம்முடைய எதிராளிய சத்துருக்கள் நமக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது அவர்களை தாங்கள் முன்வைந்து, நான் இந்த தப்பை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று கேட்க அந்த மன்னிப்பு கோருதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, எதிராளியின் பகைமையையும் அவர்கள் நம்மேல் காண்பித்த அநீதியான கிரியைகளையும் அவர்கள் மீது சுமத்தாமல் விட்டுவிடுவதே மன்னிப்பு என்பதாகும். மட்டுமல்ல, மன்னிப்பு என்பது கசப்பு என்னும் சிறையிலிருந்து மனக்கசப்பு என்னும் சிறையிலிருந்து விடுபடுதலாகும். மட்டுமல்ல, மன்னிப்பு என்பது பழிவாங்கும் உரிமையை விட்டு கொடுத்தலாகும் என்று மத்தேயு 6:12 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஏன் மன்னிக்க வேண்டும்? மன்னிப்பு என்பது தேவ கட்டளையாக இருக்கிறபடினாலே நாம் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு என்பது ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், உன் சகோதரனுக்கு 7-70 தரம் மட்டும் நீ மன்னிக்க வேண்டும் என்று கோருகிறார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை பகைத்தவர்களை மன்னித்தார் என்பது காண்கிறோம். அவர்கள் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் கூட நாம் மன்னிப்பது அதிக சாலச் சிறந்தது என்பதாகும். மன்னிப்புக்கு கிறிஸ்துவே முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மட்டுமல்ல, மற்றவர்களை மன்னித்தால் மட்டுமே நாம் மன்னிப்பு பெற முடியும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. எனவே நாம் மற்றவர்களை மன்னிப்பதன் மூலமாக நாமும் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். மன்னிப்பு என்பது மனந்திரும்பாத எதிரியின் தலையில் தழலை குவிப்பது போலாகும். எனவே பிரியமானவர்களை நாம் மன்னிக்க கற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளை காணச்சது தயவுக்காக நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, மன்னிக்கும் கிருபைகளை எங்களுக்கு அதிகமாய் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களை சத்துருகளுக்கு மன்னிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. நாங்கள் மன்னிக்கும் பொழுது நீர் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மன்னிப்பின் மாண்பை எங்களுக்கு பெருகச் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.